திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கொடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கொடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர், தாயின் கருவிலேயே நம்மை முன்குறித்த நம்முடைய ஆண்டவர், இந்த நாள் மட்டும் இந்த நிமிடம் மட்டும் நம்மை நடத்துவதற்கும் நம்மை போஷிப்பதற்கும் நம்மை தப்புவிப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். இம்மட்டும் நம்மை காத்திருக்கிறவர் இனிமேலும் நம்மை காத்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். பிரித்துக்குரியவர்களே, 28 வருடங்களாக ஆண்டவருடைய பணியை செய்து வர அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க இந்த நாசிரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியம் உதவி செய்திருக்கின்றது. கணக்கற்ற ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். இன்றைக்கு சுதந்திரமாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இன்னும் அறுவடை மிகுதியாக இருக்கின்றது, அறுப்பு மிகுதியாக இருக்கின்றது. ஆயிரம் ஜனங்கள் விடுதலை பெறுவதற்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி நாம் உழைக்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு நாம் கடந்து போகின்றோம், கூட்டங்களை நடத்துகின்றோம், ஏராளமான பணத்தை நாம் செலவழிக்கின்றோம். கூட்டத்தில் இறுதியிலே ஜனங்களுக்கெல்லாம் நாம் உணவு கொடுக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் பாரம் எடுத்து தனித்தனியாக நாம் ஜெபிக்கின்றோம். எப்படியாவது ஜனங்கள் விடுதலை பெற்றுவிட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு விட வேண்டும் என்கிற காரணத்திற்காக நாம் உழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் மூன்றாவது சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் காலை 10 மணி முதல் நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நல்ல பெரிய இடத்துல ஏராளமான ஜனங்கள் நாலா திசைகளிலிருந்தும் வேன்களிலிருந்தும் வருவார்கள். எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இந்த விடுதலை நாள் கூட்டத்தின் மூலமாக நாசிரியத்தில் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் கூட தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். கூட்டத்தின் விடுதலை தனித்தனியாக ஜெபிக்கப்படும். அனைவருக்கும் சிறப்பான விருந்து யோவானன் தலைமையில், மெய்ஞானபுரம் யோவானன் தலைமையில் தயாரித்து வழங்கப்படும் என்பதையும் நான் மிக்க மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களை வந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர்களும் மிக சிறப்பாக நடந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அங்கே இருக்கிறவர்களுக்கு மிக சிறப்பான உணவு வழங்கப்படுகிறது. இன்னும் எல்லா வசதிகளும் அவர்களுக்கு அங்கே இருக்கிறது. காற்றோட்டமான இடம், வாக்கியும் போய்கொள்ளலாம். தேவனுடைய மாளிகையை தொட்டு இருக்கிறபடியினால எப்பொழுது வேண்டுமென்றாலும் அங்கே போய் ஜெபித்து கொள்ளலாம். காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அங்கே விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகின்றது. அங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜனங்கள் ஆராதனைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். அவர்களுக்கு என்ன வசதியெல்லாம் நான் செய்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நான் செய்து வருகிறோம். அலுமினியத்தில் 21 ரூம்கள் இப்பொழுது போடப்பட்டிருக்கின்றன. அங்கே அழகாக பெயிண்ட் அடித்து எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை பெற்றோர்களை கவனிக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் சேர்க்கலாம். அங்கே அவர்கள் மிகுந்த சமாதானமாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்றாலும் அவர்களுக்கு இந்த முதியோர் இல்லத்தை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள். அர்ப்பணிப்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க, வாட்ச்மேன் தேவைப்படுறாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்றால் தாராளமாக எனக்கு தெரியப்படுத்தலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஒரு நாளிலே ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடக்கின்றது. இதுபோல் இந்த பைபிளில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவரை பார்க்கும்படியாக சாத்தானானவன் தேவ சன்னிதானத்திற்கு வருகின்றான். ஆண்டவரிடத்தில் அவன் பேசுகின்ற பொழுது நான் பூமி எங்கும் உலாவி வருகின்றேன் என்று சொல்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் மிக பெருமையாக யோபுவை குறித்து பேசுகின்றார். அந்த முதிய வசனங்களை பார்க்கின்ற பொழுது யோபு அவர் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளையாக இருந்து அவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் காணலாம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவின் மீது நீ கண் வைத்தாயோ அவனைப் போல ஒருவரும் இல்லை என்று தன்னுடைய தாசனாகிய யோபுவை குறித்து ஆண்டவர் இங்கே உயர்த்தி பேசுவதையும் புகழ்ந்து பேசுவதையும் நான் காண்கின்றோம். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் இப்படி உயர்த்தி பேசுகின்ற பொழுது, புகழ்ந்து பேசுகின்ற பொழுது, அதை கேட்கும்படியாக பக்கத்தில் யோபு இல்லவே இல்லை. யோபுக்கு இப்படி ஒரு உரையாடல் போய்கொண்டிருக்கிறது. தன்னை குறித்து ஆண்டவரும் சாத்தானும் பேசிகிட்டு இருக்காங்கிறதே தெரியாது. அவர் பூமியில் இருக்கின்றார், ஆண்டவரும் அங்கே மேலே இருக்கின்றார். யோபு இல்லாத இடத்துல ஆண்டவர் அந்த யோபுவை குறித்து மிக உயர்த்தி பேசுகின்றார். யோபுவை போல உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கு கேட்கின்றார். பாருங்கள், ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது அவருடைய முகத்துக்கு நேராக அவரை புகழ்ந்து பேசுவது என்பது வழக்கமாக வாடிக்கையாக இருக்கின்றது. திருமண வீடாக இருக்கட்டும், அரசியல் மேடையாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஒருவர் பதவியேற்பு விழாவாக இருக்கட்டும், பதவி நிறைவு பெறுகிற ஒரு வேலையாக இருக்கட்டும், அங்கே வருபவர்கள் எல்லாம் வாழ்த்தி பேசுபவர்கள் எல்லாம் அவரை குறித்து ஆஹா ஓஹோ என்று சொல்லி பேசுவார்கள், புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் ஒருவர் இல்லாத பொழுது அவரை எத்தனை பேர் உயர்த்தி பேசுவார்கள் என்று நான் சிந்தித்து பார்ப்போம் என்றால், உயர்த்தி பேசியவர்களே கேவலமாக பேசுவார்கள். நேரில் நன்றாய் பேசுபவர்களெல்லாம் நாம் சென்று பிறகு அவர்களை விட்டு கடந்து போன பிறகு நம் மீது சேற்றை வாரி இறைப்பதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கின்ற சாதாரணமான காரியங்கள். ஆனால் தெய்வமோ நாம் அவரை நேசிக்கின்ற பொழுது நாம் இல்லாத இடத்திலும் கூட நம்மை குறித்து உயர்வாக பேசுகின்றார். ஒரு மனிதர் இல்லாத இடத்துல அவரை குறித்து இன்னொருவர் புகழ்ந்து பேசுவார் என்றால் அதுதான் உண்மையான புகழ்ச்சி. அதுதான் மிகவும் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு காரியம். அதுதான் மேன்மையான ஒரு காரியம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்களை குறித்து எல்லா இடங்களிலும் ஜனங்கள் உயர்த்தி பேசுவார்கள். நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக மாறுகின்ற பொழுது, நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனிதராய் மாறுகின்ற பொழுது, உங்களுடைய கனிகளை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேக இடங்களிலே அநேகர் உயர்வாக பேசுவார்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகித்து ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது, உங்களுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, பாடல்கள் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, உங்கள் ஜெபம் எனக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று அநேகர் உங்களை குறித்து சொல்லுவார்கள். உங்களிடத்தில் சொல்ல முடியாவிட்டாலும் உங்களை குறித்த புகழ்ச்சி எல்லா இடத்திலும் பரவி கொண்டே இருக்கும். உங்களை குறித்து அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உங்கள் நிமித்தமாக அநேகருடைய மனதிலே சந்தோஷமும் அவருடைய வாழ்வில் விடுதலையும் உண்டாகும். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற சுதந்திரம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களில் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பொழுது உங்களை குறித்து ஆண்டவர் உயர்வாக பேசுகின்றார். மோசே குறித்து ஆண்டவர் உயர்வாக பேசினார். என் வீடெங்கும் என் தாசனாகிய மோசே உண்மை உடையவனாக இருந்தான். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை பார்த்தீர்களா? மை சன், மை சர்வெண்ட் மோசஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஆல் த ஹவுஸ் ஆஃப் மைன். தாவீதை பார்த்து ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிற இதயத்திற்கு ஏற்றவர் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை புகழ்ந்து பேசினார். எத்தனையோ பேர்களை ஆண்டவர் புகழ்ந்து பேசினார். உங்களையும் குறித்து அவர் புகழ்ந்து பேசுவார். ஒருவேளை ஆண்டவர் உங்களை குறித்து புகழ்ந்து பேசுவார் என்றால் அதைவிட மேலான காரியம் என்ன இருக்க முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது, நான் ஒரு விளையாட்டு வீரனாக இருந்த பொழுது, சின்ன சின்ன வெற்றிகளை நான் பெற்ற பொழுது, அதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டபடியினாலே, தாயின் கருவிலே என்னை முன்குறித்தபடியினாலே, நான் படித்து கொண்டிருந்த காலங்களிலேயே ஷாட் புட், குண்டு எறிதல் எனப்பட்ட விளையாட்டிலே மாநில அளவிலே முதலாவதாக வரவும் தங்க பதக்கங்களை பெறவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நேரத்திலெல்லாம் என் தகப்பன் எல்லா இடங்களிலும் போய் என்னை குறித்து உயர்வாக பேசுவார்கள். என் மகன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறான், என் மகன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் என்று சொல்லி என்னை குறித்து எல்லா இடங்களிலும்
பெருமையாக பேசுவார்கள். எனக்கு இப்பொழுது நினைத்தால் அது ஆச்சரியமாக இருக்கிறது. என் தகப்பனுக்கு என்னை குறித்து எவ்வளவு பெருமை என்று சொல்லி. பிரித்துக்குரியவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளை குறித்து பெருமை அடைகின்றான். அவன் எல்லா இடங்களிலும் தன் பிள்ளை குறித்து உயர்த்தி சொல்லுகின்றான். பரம தகப்பனும் கூட நம்மை குறித்து பெருமை அடைகின்றார். நாம் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்மை குறித்து அவர் உயர்த்தி சொல்லுகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு யாரோ ஒரு சில மனிதர்கள் உங்களை கேவலமாக பேசுகின்றபடியினாலே, நீங்கள் ஜெபிப்பதையும் ஆலயத்திற்கு செல்வதையும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வதையும் அவர்கள் அசிங்கமாக பேசுகிறபடினாலே, இவனை பாரு இவளை பாரு, யாரை ஏமாத்துறதுக்கு போகிறான், அப்படி இப்படி என்று சொல்லி உங்கள் பக்தியை கேவலமாய் பேசுகிறபடியினாலே, நீங்கள் ஊழியத்துக்கு போவதை தடை செய்கின்றபடியினாலே, இந்த மிகுந்த துக்கத்தோடு கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்கள் உங்களை குறித்து கேவலமாய் பேசினபடியினாலே, நான் அன்பு செய்தவர்களே எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே என்று துக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். சில வார்த்தைகளுடைய உள்ளத்தை உடைத்திருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம். அதை அறிந்துதான் ஆண்டவர் நாளில் நல்ல செய்தியை சொல்லுகின்றார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை குறித்து நான் உயர்வாக எப்பொழுதுமே பேசுகின்றேன். மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சொன்னால் என்ன, ஆண்டவர் சகோதரி உங்களை குறித்து உயர்வாக சொல்லுகின்றார். இன்றைக்கு ஏதோ ஒரு வருத்தம், அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே என்று உடைந்து போயிருக்கிறீர்கள் என்று சொல்றார். கவலைப்படாது, நான் உன்னை குறித்து எப்பொழுதுமே உயர்ந்து பேசுவேன். ஆண்டவர் உங்களை குறித்து உயர்த்தி பேசுகின்றவராக இருக்கின்றார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரான நம்முடைய ஆண்டவர் உங்களை குறித்து உயர்த்தி பேசுகிறார். எனவே மனிதனுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்து ஆத்துமாக்களின் ஆண்டவரின் பக்கமாக திருப்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வர வேண்டும், அநேக ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் முன்பாக நான் செல்கிற பொழுது, நம்முடைய மூச்சுக்காற்றை எப்படியாவது ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்காக உத்வேகமாக நாம் போராடி முன் செல்கிற பொழுது, நம்மை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அவன் அதிகமாக போராடுகின்றான். எப்படியாவது உங்களை நிறுத்திவிட வேண்டும், ஆண்டவரின் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்தை கெடுத்து விட வேண்டும், நீங்கள் ஊழியங்களிலும் ஆலயத்திலும் முன்பாக இருப்பதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும், நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிப்பதிலிருந்து நீங்கள் பின்வாங்கி விட வேண்டும், நீங்கள் இயேசு நல்லவர் என்று சொல்வதிலிருந்து நீங்கள் பின்வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி பல்வாறு அவன் போராடுகின்றான். குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், வியாதிகளை கொண்டு வருகின்றான், அவன் பிஸ்னஸில் நஷ்டங்களை கொண்டு வருகிறான், லட்சங்களை பிடுங்கி கொள்ளுகிறான், கோடிகளை பிடுங்கி கொள்ளுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக யாரோ ஒருவர் மூலமாக பேசி 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 உங்கள் உள்ளத்தை அவன் உடைக்கின்றவனாக அவன் இருக்கின்றான். அன்னால் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்தால், சக்கரத்தின் மூலமாக இரவும் பகலும் வார்த்தைகள் வந்து அந்த அன்னாளுடைய உள்ளம் உடைக்கப்பட்டதுடைய வாழ்க்கை கசப்பாக மாறியது. பார், எனக்கு வருடந்தோறும் குழந்தைகள் இருக்கிறது, உனக்கு ஒரு குழந்தையும் இல்லை, நீ ஒரு மலடி என்று சொல்லி ஒரு சக்கரத்தின் மூலமாக சாத்தானவன் பேசி பேசி அங்கே அன்னாளுடைய உள்ளத்தை உடைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் அவன் அப்படியே செய்கின்றான். எல்லா இடங்களிலும் இருந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய மனது மடிவாகும்படிக்கு யாரோருடைய வாயிலிருந்து அவன் பேசி பேசி கேவலமாய் பேசி 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 உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நிறுத்திவிட வேண்டும், உங்களுடைய ஊழியத்தை நிறுத்திவிட வேண்டும், நீங்கள் தேவன்பால் காண்பிக்கின்ற அன்பையும் வைராக்கியத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி போராடுகின்றான். சகோதரா சகோதரி, எச்சரிக்கையாக இருங்கள், விழுந்து விடாதிருங்கள், பின்வாங்கி விடாதிருங்கள், மனிதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த நாளிலே உங்களை குறித்து யாராவது கேவலமாய் பேசி கொண்டிருப்பார் என்றால் அதை ஆண்டவர் குறித்து வைத்து கொண்டிருக்கின்றார் பரலோகத்தில். இதன் நிமித்தமாக விசேஷித்தமான ஆசீர்வாதங்களை அவர் தருவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த பூமியில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை குறித்து கேவலமாய் பேசுகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த பூமியிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார், மறுமையின் வாழ்விலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். பாருங்கள், நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் யோபு 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. பார்த்தீங்களா, இங்கே பிசாசானவன் சாத்தானானவன் யோபுவை கொடுத்து சொல்லுகிறான், யோபுவை குறித்து நீங்கள் ஆண்டவரை சுற்றி வேலி வைத்திருக்கிறீங்க, அவன் வீட்டை சுற்றி நீங்கள் வேலி வைத்திருக்கிறீங்க, அவனுடைய பிள்ளைகளை சுற்றி நீங்கள் வேலி வைத்திருக்கிறீங்க, அவனுடைய சொத்துக்களை ஆடு மாடுகளை சுற்றி வாகனங்களை சுற்றி நீங்கள் வேலி வைத்திருக்கிறீங்க என்று ஒரு மிகப்பெரிய உண்மையை பிசாசானவன் இங்கே சொல்லுவது நான் காண்கின்றோம்.
தேவனுடைய பிள்ளைகளாய் ஒருவர் மாறுகிற பொழுது, ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிற பொழுது, இரவும் பகலும் இயேசுவே இயேசுவே என்று சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவர் நம்மை உயர்வாக பேச ஆரம்பிக்கின்றார். இரண்டாவதாக, இந்த பூமியில எந்த மனுஷனோ எந்த பிசாசோ எந்த நாசமோசமோ நம்மை தொட்டுவிடக் கூடாது என்று சொல்லி நம்மை சுற்றி வேலி அடைக்கிற தெய்வமாக இருக்கின்றார். ஒரு வீடு என்று சொல்லி ஒன்று இருந்தால் கண்டிப்பாக சுற்றி காம்பவுண்டு வால் இருக்க வேண்டும். காம்பவுண்டு வால் இருக்கும் என்றால் அந்த காம்பவுண்டு வாலை தாண்டி யாரும் வர முடியாது. அது பாதுகாப்பை கொடுக்கின்றது. ஒரு இடம் ஒன்று வாங்கினாலே சுற்றி காம்பவுண்டு வால் கண்டிப்பாக கட்ட வேண்டும். இப்பொழுதுதான் அதிக பாதுகாவல் அங்கே உண்டாகும். ரீத்துக்குரியவர்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இயேசுவை நீங்கள் தேட ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் உங்களை நேசிக்கிறவர் அப்படின்னாலே அவர் நீங்கள் கண்களுக்கு காண முடியாத ஒரு வேலியை உங்களை சுற்றி வைக்கின்றார். உங்கள் வாகனத்தை சுற்றி வைக்கின்றார். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு வேலியை கட்டுகின்றார். ஒருவேளை உங்களுடைய சொத்துக்களை சுற்றி ஒரு பெரிய வேலியை அவர் கட்டுகின்றார். கண்களால் அந்த வேலியை காண முடியாது. கண்களால் அந்த காம்பவுண்டு வாலை காண முடியாது. மிக பெரியதாக இருக்கும், மிக ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். ஒருவேளை ஜேசிபியை வைத்து இந்த மாதிரியான கோட்டைகளை இல்லைன்னா காம்பவுண்டு வாலை இல்லைன்னா இந்த இரும்பு வேலைகளை உடைத்து நொறுக்கி போடுறாங்க. ஒரு நிமிஷத்தில் உடைச்சிடலாம். ஆனால் இயேசப்பா நம்மளை சுற்றி கெட்டுகிற இந்த வேலி இந்த பூமியில ஒருவராலும் உடைக்க முடியாது. யாராலும் நம்மை நெருங்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களை சுற்றி எப்பொழுதும் வேலி இருக்கிறது. சாத்தான் பக்கத்தில் வர முடியாது. செய்வினையின் ஆவிகள் வர முடியாது. பில்லி சூனியத்தின் ஆவிகள், மந்திரவாதத்தின் ஆவிகள் உங்களை தொட முடியாது. பொல்லாத மனிதர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது. உங்கள் பிஸ்னஸை கெடுக்க முடியாது. உங்கள் ஆடு மாடுகளை தொட முடியாது. ஏனென்றால் உங்களை சுற்றி எல்லாரையும் சுற்றி உங்களுக்குரியவைகளை சுற்றி ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பெரிய வேலியை கேட்டி உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். இந்த பூமியில எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டுடைய வேலி அவர்களை சுற்றி கட்டப்படுகிறது. காம்பவுண்டு வால் கட்டப்படுகிறது. என் பிள்ளை அந்த ஊரில் இருக்கிறான், அவனை சுற்றி நீ வேலியை கட்டி விடு, ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என் மகன் அந்த நாட்டிலே தூர நாட்டிலே இருக்கிறான், அவனுக்கு யாரும் இல்லை, அவனை சுற்றி ஒரு வேலியை கட்டுவே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காம்பவுண்டு வாலை கட்டி விடுகிறார். ஏத்துக்குரியவர் அந்த ஊரில் அவன் மட்டும்தான் என் பிள்ளையா இருக்கிறான். அவனை அறியாதவர்கள், என்னை அறியாதவர்கள் அங்கே சுற்றி இருந்து அவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு யாரும் எந்த தொந்தரவு கொடுத்துட முடியாதபடி அவனை சுற்றி ஒரு வேலி அடைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வேலி அடைக்கின்றார். ஒரு பெரிய காம்பவுண்டு வாலை கட்டுகிறார். அதை நீங்கள் அறிவீர்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகுதியாக இருக்கிறபடினால் உங்களை சுற்றி அவர் வேலியை கட்டியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு வெளிநாட்டிலே படித்து கொண்டிருக்கலாம், தூர நாட்டிலே இருக்கலாம். ஐயோ அவனுக்கு பாதுகாவல் எப்படி என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். தேவனோ அவனை சுற்றி அங்கே வேலி அடைத்திருக்கின்றார். உங்களுக்கு பிரியமானவைகளை சுற்றி ஆண்டவர் வேலி அடைக்கின்றார். உங்கள் கால்நடைகளை சுற்றி ஆண்டவர் வேலி அடைக்கின்றார். உங்கள் விவசாய நிலங்களை சுற்றி ஆண்டவர் வேலி அடைக்கின்றார். உங்களுக்கு தீங்கி வந்துவிட முடியாதபடி பிசாசோ, பொல்லாத மனிதர்களோ, பொல்லாத ஆவிகளோ, வியாதிகளோ, நாசமோசங்களோ, விபத்துகளோ எந்த விதத்திலும் எந்த சேதாரத்தையும் கொண்டு வர முடியாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்திருக்கின்றார். நாட்கள் செல்ல செல்ல ஊழியத்தின் பாதையிலே நான் கடந்து போக போக ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைப்பதை நான் உணர்ந்தேன். பொல்லாத ஆவிகளை எதிர்க்கும்படியாக, செய்வனைகளை எதிர்க்கும்படியாக, மந்திரவாதிகளை எதிர்க்கும்படியாக, உடைத்து பசுத்தாவில் பிடித்தவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்ததை உணர்ந்தேன். மனப்பூர்வமாக என்னை ஒப்பு கொடுத்தேன். தேவனை அபிஷேகித்து தன்னுடைய வல்லமையை தந்து சென்ற இடங்களெல்லாம் அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். எத்தனையோ பிசாசுகளை துணிந்து நின்று எதிர்த்து விரட்ட ஆண்டவர் உதவி செய்தார். அப்பொழுதுதான் அநேகர் சொல்லுவார்கள், பிரதர் இப்படி துணிஞ்சு விரட்டுறீங்களே, உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாதே, குடும்பத்துக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாது, இத்தனை பேய்களை நீங்க துரத்துறீங்களே. இல்லை இல்லை, நான் சாதாரணமான மனிதன் தான். என் கர்த்தர் என்னை அழைத்தார், நான் அதை செய்கிறேன். நான் ஒரு சின்ன கருவி, அவ்வளவுதான். இன்னொன்று, ஆண்டவர் என்னை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றியும், எனக்கு பிரியமானவர்களை சுற்றியும், என் உடமையை சுற்றியும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். அந்த வேலி என்னை சுற்றி இருக்கிறபடியினால் நான் இத்தனை வருடமாக நான் நிற்கின்றேன் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறபடினால் தான் நான் நிற்கின்றேன், நான் நிர்மூலமாகாமல் இருக்கின்றேன். எவ்வளவு ஊழியத்தை செய்த பிறகும், இத்தனை பொல்லாத ஆவிகளை எதிர்த்த பிறகும், துரத்திய பிறகும் இன்றைக்கும் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால், சத்ருவினால் என்னை தொட முடியவில்லை என்றால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என் தேவன் என்னை சுற்றி ஒரு வேலி வைத்திருக்கின்றார். இத்தனை ஆவிகளை இத்தனை வருடத்தில் துரத்தி நான் நிற்கிறேன் என்றால் சத்ருவினால் தொட முடியவில்லை என்ற ஒரு காரணம் உண்டு. நான் பெரிய நீதிமான் என்கிறபடியினாலே அல்ல, இல்லவே இல்லை.
நான் பெரிய ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி இல்லவே இல்லை. என்ன காரணம் அல்ல, என் தேவன் என்னை நேசித்து என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய வேலி இருக்கின்ற வரைக்கும் உங்களை யாராலும் தொட முடியாது. எந்த பிசாசினாலும் தொட முடியாது, எந்த மனிதனாலும் தொட முடியாது. எப்பொழுது வேலி அகற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் அங்கே பிசாசாலை கிரியை செய்ய முடிகிறது. அப்பொழுதுதான் மனிதர்களாலே உள்ளே நுழைய முடிகிறது. அப்பொழுதுதான் பொல்லாத வியாதிகள் உள்ளே நுழைய முடிகிறது. கர்த்தர் வேலியை வைத்திருக்கின்ற வரைக்கும் ஒரு சேதாரமும் உங்களுக்கு வரவே வராது, ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வரவே வராது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பயப்படாதிருங்கள். எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் குடியிருந்தாலும் சரி, எவ்வளவு பொல்லாத மனிதர்கள் மத்தியில் குடியிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு காலையிலே ஒரு சகோதரி என்னை தொலைபேசியில் அழைத்தார். அவங்க வீடு கொஞ்சம் ஊருக்கு வெளியே காடுகள் இருக்கிற இடத்துல இருக்கு, ரொம்ப காடு இல்லை. அவங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவங்க காலையில் ஃபோன் பண்ணாங்க, ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னால். எங்கேருந்து ஒரு பெரிய பாம்பு, நீளமான பாம்பு என் வீட்டில் நுழைந்து அது அங்கே ஒரு ஓட்டைக்குள்ளாக எலி ஓட்டை போட்டு விட்டு இருந்தது, அதுக்குள்ளே போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவும் ஒருவேளை பாரப்பட்டேன். என்றால் அவர்கள் என்னை மிகவும் நேசிக்கிறவர்கள், ஊழியத்தில் மிகவும் வாஞ்சியாக இருக்கிறவர்கள். வீட்டுக்குள்ளாக பாம்பு நுழைந்து விட்டது என்றால் யாராலும் நிம்மதியாக இருக்க முடியும்? பயங்கரமான ஒரு சோதனை. எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் இயேசுவே என்று சொல்லி கதற தொலைபேசியில் ஜெபித்து, ஆண்டவரே எப்படியாவது இந்த தாயாரை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க. அந்த வீடு தேவனுடைய பிள்ளையுடைய வீடு, உம்முடைய பிள்ளையுடைய வீடு. ஊழியத்தில் வாஞ்சியாக இருக்கிற மகள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நான் வாஞ்சியோடு ஜெபித்தேன், கருத்தோடு ஜெபித்தேன், பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த பாம்பு வெளியேறி விட்டது. அவன் கண்ணால் பார்த்து, பாஸ்டர் எனக்கு ஜோமுன்பதே பாம்பு வெளியே வந்துருச்சு, அந்த போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்ட பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் கூக்குரலை கேட்கிறார், உடனே பாம்புகளை வெளியேற்றுறார். காரணம் என்ன? இருக்க முடியல பாம்பால. ஆண்டோட வேலி வைக்கப்பட்ட உடனே பாம்பு ஓடிவிட்டது. வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் இரவு நான் என்னோடு கூட வேலை பார்க்கறவருடைய திருமணத்திற்காக தூர இடத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது நான் ஏழ்மையான நிலைமையில் இருந்தேன். வீட்டை சுற்றி காம்பவுண்டு வால் கூட கிடையாது, தட்டி வைத்து அடைத்திருப்போம். அப்போ தான் நான் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறேன். சைடில், வீட்டுக்கு சைடில் இங்கே வந்து செடியாக வளர்ந்துருக்கும். அதில் பெருச்சாலி அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். என் குடும்பத்தார் வீட்டுக்கு முன்னால் அந்த காம்பவுண்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பாம்பும் ஒரு பெருச்சாலியும் சண்டை போட்டுக்கொண்டே அப்படியே வருகின்றன. அந்த பாம்பு படம் எடுத்து சீருகிறது, பெருச்சாலி பாய்கின்றது. வீட்டுக்கு முன்னால் இருந்த என்னுடைய சகோதரிகள், என் தாயாரும் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்படியாக நல்ல பாம்பு நம்ம வீட்டு எல்லையில் இருக்குது, வந்துருச்சு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. திருமண வீட்டில் இருக்கின்றேன், நான் அங்கே சந்தோஷமாக இருக்கிறேன். அப்பொழுது அந்த நேரத்தில் எனக்கு தொலைபேசியிலே எனக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. உடனடியாக நான் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லி கூட நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு சீக்கிரமாக திரும்பி வருகிறோம். அப்போ பார்த்து கரண்டு போய்விட்டது. 2-3 மணி நேரமாக கரண்ட் இல்லை. நான் வேகமாக வீட்டுக்கு வருகிறேன். வீட்டில் பாம்பு உள்ள எல்லையில் எனக்கு காலை பார்த்து வச்சு கரண்டு கூட இல்லை. வீட்டுக்கு வருகிறேன். நிம்மதியாக எனக்கு உறங்க முடியவில்லை. அம்மா சொல்கிறாங்க, இப்படி வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்கடா, எங்கடா இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்குரியவர்களே அந்த இரவு நான் ஜெபித்து விட்டு உறங்கி விட்டேன். காலையில் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து தூர இடத்துலேருந்து பாம்பு பிடிக்கிறவர்களை அழைத்து கொண்டு வந்து வீட்டுக்கு சைடில் போயிட்டு பாம்பை நாங்கள் பிடித்தோம். எனக்கு 27 பாம்புகள், பெரிய நல்ல பாம்புகள், சாரை பாம்புகள், கட்டுவிரியன்கள் இருந்தன. சுற்றி பாம்பாக வீட்டில் ஓட்டையில் பெருச்சாலி போட்டு வைத்த ஓட்டையில் ஃபுல்லாக பாம்பாக இருக்கிறது. பாம்பு பிடித்தவர்னு சொன்னாங்க, எப்படியும் ஒரு 5-6 வருஷமாக உங்கள் வீட்டில் பாம்பு இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வீடை உயர்த்தி கூட கட்டியிருக்க மாட்டோம், தரையோடு தரையாக தான் இருக்கும். எந்த பாதுகாவலும் எங்களுக்கு கிடையாது. நினச்சிருந்தா பாம்பு வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம், எங்களை தீண்டிருக்கலாம். ஆனால் 5-6 வருஷங்களாக ஆண்டவர் எங்களை பாதுகாத்தாருன்னு சொல்லி நான் உணர்ந்தேன். அது மாத்திரமல்ல, அந்த பாம்பை வெளியே வர செய்து, பெருச்சாலி அனுப்பி வெளியே வர செய்து காண்பித்து கொடுத்து அப்பொழுது பிடித்தும் அதை பிடித்து வெளியே கொண்டு போகும் கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது நான் ஆண்டவரை துதித்து நான் அப்படியே பரவசப்பட்டேன். ஆண்டவரே, 6 வருடங்களாக இத்தனை பாம்புகள் வீட்டில் பக்கத்திலே எல்லைக்குள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே வர நீங்கள் அனுமதிக்கலை, யாரையும் தீண்ட நீங்கள் அனுமதிக்கலைன்னு சொல்லி ஆண்டவரை துதித்தேன். இப்பொழுது நல்ல காம்பவுண்டெல்லாம் கட்டி வீடை சுற்றி அந்த பாம்புகள் இருந்த இடத்துல வீடை கட்டி இப்பொழுது நாங்கள் பத்திரமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்.
பிரித்துக்குரியவர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சாட்சி நான் சொல்வதற்கு. எந்த பாம்பு, ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே வருவதற்கோ எங்களை தீண்டுவதற்கோ ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. என் மகன் அங்கே இருக்கிறான், வசிக்கிறான், நீ உள்ளே போகக்கூடாது, யாரை எதுவும் செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கண்டித்து வைத்திருந்தார். அவர்களுக்கு கட்டளை போட்டு வைத்திருந்தார். அதை தாண்டி பாம்புகளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நீங்கள் கூட இன்றைக்கு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எனக்கு எதுவும் ஆபத்து வந்து விடுமோ, விச ஜந்துகளினாலே, பொல்லாத ஆவிகளினாலே, மந்திரவாதிகளினாலே, பொல்லாத மனிதர்கள் உங்களை வீட்டை சூழ்ந்திருக்கலாம், இது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துருக்கலாம். இல்லை, ஆண்டவர் விட மாட்டார். அதில் இன்னொரு காரியத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன் பாருங்கள். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆண்டவருடைய தாசனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அவனை பிளஸ் பண்ணுறாரு, யோபுவை பிளஸ் பண்ணுறாரு, செய்கிற பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பெருகும்படியாக செய்தார். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பத்துகள் எல்லா இடங்களிலும் ஊர்களிலும் பெருகும்படியாக, உங்களுடைய எல்லைகள் பெரிதாகும்படியாக, புதிதாக நிலங்களை வாங்கும்படியாக, புதிதாக சொத்துக்களை வாங்கும்படியாக, வீடுகளை வாங்கும்படியாக, புதிதாக அவருடைய மோட்டார் கார்களை நீங்கள் வாங்கும்படியாக, உங்கள் பிள்ளைகளுக்காக நகைகளை வாங்கும்படியாக இந்த வருடத்திலே ஆண்டவர் உதவி செய்வார். எல்லாருக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வருடத்தில் உங்கள் சொத்துக்கள் பெருகி கொண்டே இருக்கும். இந்த வீட்டை வாங்கிறீங்களான்னு கேட்பாங்க, தேடி வந்து கேட்பாங்க. ஆண்டவர் காரியங்கள் கைகூடி வரும்படியாக, அந்த தொகையை நீங்கள் கொடுக்கும்படியாக, உங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வரும்படியாக செய்வார். அப்படியாக உங்கள் சம்பத்துகள் நாட்டில் பெருகும், ஊரில் பெருகும், எல்லா இடங்களிலும் நீங்கள் பெருகும்படியாக, உங்களுடைய பிள்ளைகள் பெருகும்படியாக, நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் உங்கள் கையில் வரும்படியாக, நீங்கள் எடுக்கும்படியாக அநேக இடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கால்மதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாக உனக்கு சொந்தமாகும் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் கூட அப்படியே செய்வார். ஆண்டவர் உங்களையும் கூட ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்திலே உங்கள் சொத்துக்கள் பெருகி கொண்டே இருக்கும். அதை உங்கள் கண்களாலே நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோபுக்கு சொத்துக்கள் பெருகும்படியாக செய்தீங்கப்பா, அவரை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க ராஜா. அந்த மனுஷனுக்கு எல்லா நன்மைகளும் நீங்கள் கொடுத்தீங்க, பாதுகாவலை கொடுத்தீங்கப்பா. உயர்த்தி புகழ்ந்து பேசுனீங்க. அதே தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் கர்த்தாவே நீங்கள் அப்படியே செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா, தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. பயந்து இருக்கிற மக்கள் என்னை இப்படி குறித்து இப்படி கேவலமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்மையை விட்டு பின்வாங்கி விடாதபடி உறுதியாக நிற்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை சுற்றி நீங்கள் வேலை வைத்திருக்கிறீங்க என்கிற நல்ல செய்தி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதற்காக நன்றியப்பா. உடைய அனுமதி இல்லாதபடி உடைய பிள்ளைகளை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது, தொட முடியாது. அதற்காக நன்றியப்பா. எஸ்அப்பா, உடைய பிள்ளைகளுடைய சம்பத்துகள் பெருகட்டும், சொத்துக்கள் பெருகட்டும், எல்லைகள் பெரிதாகட்டும், உடைய பிள்ளைகள் மீதம் எடுக்கட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். எத்தனையோ வருடங்களாக வீணாக வசித்து வருகிற உடைய பிள்ளைகள், ஒன்றுமில்லாமல் வசித்து வருகிற பிள்ளைகள் உடைய கரங்களிலிருந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தேவனே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சொந்த வீடு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் இந்த இடத்தை வாங்கணுமே, எனக்கு பணம் இல்லை என்று தவிக்கிற பிள்ளை ஒவ்வொருவருக்கும் பணம் கைகூடி வரட்டும். எங்கிருந்தாவது பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பீராக. அவருடைய எல்லைகள் பெரிதாகி கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரை சொந்தமாய் வசிப்பதற்கு வீடுகளை தாரும். உடைய பிள்ளைகளுக்கு நகைகளை தார். திருமணத்துக்கு நகைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, பல காரியங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, வறட்சியாக இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். உடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகட்டும், பிஸ்னஸ் பெரிதாகட்டும், வேலைக்காரருடைய எண்ணிக்கை அதிகரிக்கட்டும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். சாத்தானுடைய திட்டங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே உடைந்து போகட்டும். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தாருங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எங்கள் தகப்பனை வீசாவுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து அந்த பாரங்களை நீக்குங்கப்பா. கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என்ன வியாதி இப்பொழுது இருந்தாலும் அது புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். சாப்பிட முடியலையே, தூங்க முடியலையே, நடக்க முடியலையே, வேலை செய்ய முடியல, சம்பாதிக்க முடியலன்னு அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம், பாதுகாத்து கொள்ளுங்க. முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடா இந்தியாவை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக எல்லா தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், திருச்சபைகள், ஆலயங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க.
நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்பொழுதே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, அடைக்கலான் குருவியில் அது தங்குவதற்கு அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. அங்கே வேலை செய்வதற்கு நல்ல உள்ளம் படைத்தவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசனம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிறைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார்.